ஏன்னா மகரத்தை பொறுத்தவரையும் நிலையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு நிலைகுலைய செய்யக்கூடிய சூழலை நச்சு உறவு தான் அதிகமாக உருவாக்குவார்கள். ஆரம்பத்தில் உறவாக பழகுவாங்க, அன்பாக பேசுவாங்க, நீடித்த நட்புன்னு நினைப்பாங்க, எதிர்கால ஃபியூச்சர் பிளான் எல்லாம் போடுவாங்க. இவங்க திட்டமிடுற விஷயங்கள் சரியான பாதையில் இருக்கும். சரியான பாதையில் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போயிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வெற்றி தோல்வி இது ரெண்டையும் கடந்தவர்களாக அவர்கள் இருப்பாங்க. ஆனால் நச்சு உறவுல சிக்கும் பொழுது தோல்வி மட்டுமே பார்க்கக்கூடிய சூழலில் மகர ராசிக்காரர்கள் தள்ளப்படுவார்கள் சில சதி வலையினால. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், ஜோதிடப்படி நச்சு உறவு என்பது எல்லா காலங்களிலும் இருக்குமா, சில தசாபுத்தி காலங்களில் இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுவோம். அதில் குறிப்பாக மகரத்தில் உத்திராடம், திருவோணம், அவிட்ட 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே மத்தியம வயதிலே ராகு திசை வரும். மத்தியம வயசுனா ரொம்ப காலம் கடந்து இல்லை, டீனேஜ் பருவத்திலேயே ராகு திசை வரும். அதுலேயும் இந்த கல்லூரி படிக்கக்கூடிய இளம் பருவத்தினர், சின்ன வயசுல இருக்கக்கூடிய வேலைகளுக்கு போகக்கூடிய, படிப்பை கெடுத்துட்டு வேலையில போகக்கூடியவங்க ஏற்கனவே குடும்ப சூழல். ஆனா அங்க போய் அந்த குடும்ப சூழலுக்காக சில வேலையில ஒரு நச்சு உறவு கூட்ட சிக்கிக்கிட்டு குடும்பத்திலையும் சொல்ல முடியாம சமுதாயத்திலையும் சொல்ல முடியாம எத்தனையோ மகர ராசிக்காரர்கள் சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக மகரத்தை பொறுத்தவரை சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் அவர்கள் வாழ்கின்ற உறவுகளால் ஏற்படக்கூடிய நச்சு உறவை தீர்மானிக்குது.